நீ யாராரு எவனாரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியேறு அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியான ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காரு. பயங்கரமா நல்லா இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு அதிரடியா யாருடைய அழுத்தத்தின் பேரில் நீங்க அடிபணிய கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். என்ன கேட்டீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்த அருண் ஐபிஎஸ் அதிரடியான மாற்றம். போலீஸ் அகாடமிக்கு அவரை மாத்திட்டாங்க. அதான் உங்களுக்கு தெரியும், பல்வேறு தரப்பட்ட கண்டனங்கள் எதிர்ப்புகளுக்கு நடுவே லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக அவரை வம்படியா அருண் ஐபிஎஸ் நியமிச்சது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் தான். அப்படி நியமிச்சு ஒரு 45 நாட்களுக்கு அவர் அதிரடியா இடமாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அப்போ ஏன் வந்துட்டு அவர் நியமிச்சாரு, இப்ப ஏன் வெளியேறாரு? இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராயலாம் நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, அருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்திலே இருந்துட்டு பல்வேறு தரப்பட்ட அவர் மேல குற்றச்சாட்டுல இருக்கு. அந்த லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஃபுல்லாவே அவருடைய டீலிங் எனக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை தமிழை வச்சுக்கலாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீங்க வந்து நியமிச்சீங்கன்னா எப்படி அவர் லஞ்சத்தை ஒழிப்பாரு, எப்படி அந்த அதிகாரிகள் அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நேர்மையா அவர் விசாரிப்பாரு, அவங்க மேல வழக்கு தருவாரு. இவர் வந்து அவங்க கூட தான் கனெக்ஷன்ல இருக்காரு. அதனால இவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்து அது வந்து எல்லாருமே கண்டன குரலா விட்டாங்க. நாம உட்பட எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதை குறிப்பா நம்ம சொல்லணும்னா சவுக்கு சங்கரை இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும். அவர் தான் முழு முயற்சியா இருந்துட்டு அவர் நியமிக்க கூடாதுன்னு பயங்கரமா பேசிட்டே இருந்தாரு. ஆனா அதே மாரி தான் முதலமைச்சர் விஜய் நியமிச்சிருந்தாங்க. சவுக்கு சங்கருக்கு அவரால் வந்து பாதிப்படைஞ்சிருக்காரு சவுக்கு சங்கர் அருண் ஐபிஎஸ்ஆல. அதனால அவருக்கு வந்து அது மட்டும் இல்லாம திமுக ரொம்ப அவர் வந்து சாதாரணமா செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறனாலே அவர் நீங்கி விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது, தமிழை வச்சு கருத்துடைய ஆதரவாளர் இப்ப நிறைய பேரும் பாத்தீங்கன்னா அவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நியமிக்கிறது எல்லாருமே பிடிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மளுடைய தமிழை வச்சு கழகம் இந்த தேர்தல் சமயத்துல பல்வேறு இடங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு இந்த அனுமதி வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் இடத்துல இருந்தவர் இந்த அருண் ஐபிஎஸ். திமுகவுடைய காவலா இருந்துகிட்டு இவர் வந்து அவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா இடத்துல கொடுத்தாரு. சோ அப்படிப்பட்ட நம்மளுக்கு இடத்துல கொடுத்தா அந்த இதுக்கு நம்ம வந்து போஸ்டிங்லாம் கொண்டு போடணும், அது வந்து திமுக ஃபேவர் தான் அவர் செயல்படுவாரு, நம்மளுக்கு நேர்மையா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் கொடுத்தாங்க. ஆனாலும் சில பேர் இருக்காங்க அதை முரட்டு விட்டு கொடுக்க இல்ல அண்ணன் இது பண்ணாலும் சரியா இருக்கும், அவரை வச்சே அவர் வந்து எதிரிகளை வேட்டாட போறாரு அப்படின்ட்டு உடனே போகிரி படத்துல உள்ள அந்த சீன் இருக்குல்ல, கடைசியில அந்த வில்லம் போலீஸ் வந்து கூட செவுட் அடிச்சு இன்னைக்கு ஒரு நாளாவது சரியா வேலை பாரு அப்படி ஜீப்ல வச்சு கூட்டு போறலாம், அதெல்லாம் தூக்கி மேட்ச் பண்ணி போட்டு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனா இன்னைக்கு அவங்க கொஞ்சம் மொக்கையா இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களே அவர் வந்து தூக்கி அடிச்சிட்டார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் எல்லாம் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மை அப்படின்னு நிரூபணம் ஆயிட்டு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியா இனிமேல் நம்ம வந்து யார் பேச்சும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா தூக்கி மாத்திட்டாரு. அவர் வந்து அந்த போஸ்டிங்கு வலுக்கட்டாயமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி ஏன் நியமிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மெயின் காரணமா இருந்தது திருமாவளவனுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அவர் போஸ்டிங் போட்டார் அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் தன்னுடைய வீடியோலயே பயங்கரமா எடுத்து வச்சார். திரும்ப தான் அழுத்தம் கொடுக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேற வழி இல்லாம இவங்களுடைய கூட்டணி ஆதரவு 2 சீட்டு குச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு கொஞ்சம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு செவிச்சாச்சு தான் அந்த போஸ்டிங்கை போட்டாரு அப்படிங்கிறது பரவாயில்ல பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ இனிமேல் இவங்களோட பேச்செல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு முக்கியமா ஒரு பிரச்சனையா வந்து மாட்டினது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏவா வேலு அவங்களுடைய ரைடு நடந்துச்சுல்ல, அந்த ரைடுல போய் எதுவுமே ஒண்ணுமே அவங்களால எடுக்க முடியல. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவா வேலுக்கு வீட்டுக்கு ரைடு போக போகுது அப்படிங்கிற விஷயத்தையே அருண் ஐபிஎஸ் தான் முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டாக ஒரு நியூஸ் அங்கக்குள்ளே பரவலாக வருது. ஸோ அது வந்து தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர் காதுக்கு போகுது. அதாவது நம்ம வந்து திமுகவை தான் நம்முடைய நேரடி எதிரி, அவங்கள சாய்க்கிற தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இவரை வச்சு இவ்வளவு பேர் கண்ணனுக்கு கொடுத்தும் அதெல்லாம் நம்ம சரி வேற வழி கிடையாது, இவங்க திருமாவளவன் மாதிரி ஆட்கள் அழுத்தம் கொடுக்காங்க அப்படிங்கிற பேர்ல அந்த போஸ்டிங் அவர் கொடுத்தாரு. சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு. ஆனா அந்த வாய்ப்பை கொடுத்தும் அது வந்து பாத்தீங்கன்னா அவர் திமுகவுக்கு மேல ஒரு பாசத்துல அவர் தான் அந்த தகவலை கொடுத்துட்டாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏவாள் வீட்டுல கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, இவங்க போய் ஒண்ணுமே கைப்பிச்ச முடியல அப்படிங்கிறதுனாலதான் தகவலை கொடுத்துட்டாரு. இனிமேல் இவரை வந்து இங்க வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு தூக்கி மாத்து அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அகாடமிக்கு மாத்திட்டாங்க. இதுதான் நிலவரம். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருமாவளவன் மேல ஒரு அதிருப்தியில இருக்காருங்கிறது தெளிவா புரியுது. ஏன்னா அந்த அருணை பேச பதவியில கொண்டு வைக்கிறதுக்கு திருமாவளவனுடைய அழுத்தம் ஒரு காரணமா இருந்துச்சுல்ல. இப்போ இந்த திமுக பக்கம் பாசத்துலதான் பாத்தீங்கன்னா திருமாவளவன் இந்த வேலையை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது விதமும் உறுதியமாக தான். அருண் ஐபிஎஸ் எந்த காலத்திலயும் அந்த திமுக தான் விசுவாசமா செயல்படுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரு அந்த அதிகாரத்துல இருக்கும் போதே அந்த எந்தெந்த அமைச்சர்லாம் இல்லீகலா அவங்க குச்சாட்டுகள் இருக்கோ எல்லார்கிட்டையும் இவர் வந்து
பஞ்சாயத்து பண்ணி இவருக்கு மேல ஒரு கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்து அவங்க மேல இருந்து எல்லாத்தையும் இவரே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தப்பு இல்லாத மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவார்ல, அவங்களெல்லாம் பாதுகாக்கிறது இவரே பாதுகாத்துருவாரு. ஏன்னா அவங்க மாட்டினா அதுல அருணை பேச மாட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது, இனிமேல் திருமாவளவனையும் நம்ம வந்து நம்ப கூடாது, அவர் முழுக்க முழுக்க திமுக மேலதான் பயங்கர ஒரு பாசமா இருக்காரு அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜய் தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா அருணை பேசி மாத்திட்டாரு, திருமாவளவனுடைய பேச்சை இனிமேல் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இதுதான் நம்ம இந்த தகவல் வட்டா தெரியுது. அது வந்து நல்ல விஷயம். ஏன்னா திருமாவளவர்கள் முழுக்க முழுக்க அதாவது தேவக்கா பலம் பெறுதல தனித்தன்மையா பலம் பெறுவதை அவர் விரும்பல. அது வந்து தனித்தனியா அவங்களுடைய ஒரு பலம் வச்ச கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. இப்ப கூட பாருங்க அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிற திருமாவளவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாம வந்து இங்க நீங்க 2 பேரும் எதிர்த்து இருக்கீங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா நேஷனலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியன் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் தேவக்கும் ஒரே நிலைப்பாட்டோட இருக்கணும், பாஜக எதிர்க்கணும், அதனால நீங்க ஒரே அணியில சேரணும் பயங்கரமா பாத்தீங்கன்னா அவர் வந்து கூப்பிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு 2 பக்கமே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேரோட இருக்கணும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவருக்கு அங்கே ஜாயின் அடிச்சுக்கணும் அப்படின்னு நிலைப்பாடு தான். ஸோ இது வந்து இன்னொரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா தமிழக கட்சி கழகம் ரொம்ப ஒரு தனித்தன்மையோட இருந்துடக்கூடாது. இப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்னா சேருது அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோடய மக்களிடையும் சரி அந்த கட்சிகளுக்கு முடியும் பயங்கரமான ஒரு அதிருப்தி வந்துச்சு தெரியுமா. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்ப டிவிகே டீம் எதிர்த்து திருவங்களா இருக்கும் போது தான் பயங்கர ஃபோர்ஸா தமிழக கட்சிகளும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வளரும் நல்ல ஒரு சக்தியா. இவர் வந்து அதை உடைக்கிற மாதிரி நீங்க வந்து நேஷனல் பார்ட்டில 2 கட்சி ஒன்னா இருங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தமிழக கட்சிகளுக்கு பின்னடைவு தான் என்ன பொறுத்த வரைக்கும். திமுக கூட எப்போதுமே டிவிக்கு சேரக்கூடாது, சேராம இருக்கிறது தான் நல்ல ஒரு ஃபோர்ஸா இருக்கும். நீங்க வந்து இங்க சேர வேண்டாம், நீங்க நேஷனல்ல ஒரே அணியில சேருங்கன்னா அது வந்து நல்லது கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு தனித்தன்மையா அது இலக்கு நேரிடும். ஸோ யாருக்குமே உங்களுக்கு தெரியும், அதாவது பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில எல்லாருமே இங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா இவங்களாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா திமுக கூட இத்தனை வருஷம் இருந்து அவங்கள்ட்ட வாங்கி தின்ன எல்லாமே பழக்கப்பட்டுருவாங்க, அவங்க எப்படி உண்மையா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளோட நிலைப்பாடு. இதுல திமுக கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணியில சேரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு காங்கிரஸையும் கூட வந்து ஆதரவு கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதுல்ல, மேல இருக்கிற மெயினான கூட்டணியை யார் நியமிக்கிறா, தேசிய கட்சி காங்கிரஸ் தானே. காங்கிரஸ் கூட இப்ப திமுக கழட்டி விட்டுட்டு தேவை கூட தான் கூட்டணி சொல்லிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்தியா கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணும்போது அதுல திமுக இடம்பெறணும், அது நல்லது அப்படின்னு சொல்லி திருமாவளவுக்கு இவ்வளவுக்குள்ள முட்டு கொடுக்காரு. அவருக்கு என்ன வந்திருக்கு இல்ல, அவருக்கு கட்சியை பலப்படுத்துறதுனா அவருடைய நோக்கமா இருக்கணும். அதை விட்டுட்டு நேஷனல் பார்ட்டியில எனக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவும் தேவக ஒன்னா சேரணும் இவ்வளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அருமாடு படுறாரு அப்படின்னா என்ன காரணம்? எல்லாமே துட்டு மணி பதவி எல்லாமே அதுதான் காரணம், தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு அண்ணாமலை அவர்கள், அவர் வந்து பிஜேபி கட்சியில வெளியில வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு நக்கலா பேசுறாரு. அது என்னதுப்பா, நீங்க வந்து ஒரு கட்சியில இருந்து வெளியே போறேன்னா யார்ட்டப்பா கேட்கணும், உங்க பாட்ட வெளியே போக வேண்டியதுன்னா இதுக்கு நீங்க போயிட்டு பிஜேபி தலைவர்லாம் பார்த்து விண்ணப்பம் அப்படிலாம் கொடுத்து தான் வெளியே வரணுமா அப்படின்னு நக்கலா விமர்சிக்காரு. ஆக்சுவலா இவரு ஒரு கட்சியோட தலைவர், ஓகேவா, நீங்களும் ஒரு கட்சியோட தலைவர், அவராவது ஒரு கட்சியில தலைவரா இருந்தவர், நீங்க ஒரு கட்சிக்கு தலைவர். நீங்களே டிஎம்கேல இருந்து டிவிக்கே வர்றதுக்கு பேசாம வந்துட்டு போக வேண்டியதானே. அதுக்கு ஸ்டாலின் போய் கேட்டுட்டு வந்தீங்க, அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா இழுத்து வச்சுக்கலையே. இல்ல ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா குறைச்சி இல்லுன்னு இழுத்து வச்சு பரபரப்பாக்கி அதுக்கப்புறம் சொல்றாரு, அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு திமுக தலைமையிடம் அண்ணன் முக ஸ்டாலின் அவர்கிட்ட சந்திச்சு அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நான் நல்லா கேட்கிறேன், இப்படிப்பட்ட நீங்கள்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை விமர்சனம் முடியும்னு கேட்கிறேன். அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி தான் அவர் அறிமுகப்படுத்திருக்கு, அந்த கட்சியில இருந்த ஒரு தலைவரா அவருக்கு தலைமை சொல்லிட்டு வர்றாரு. நீங்க அப்படி கிடையாது, தனியா ஒரு கட்சி நடத்துறீங்க, கூட்டணியில தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வந்து கேட்கிறேன், எந்த கட்சி கூட போன காங்கிரஸ் போலையா, அவங்க பாட்டு அந்த மாதிரி போக வேண்டியதானே. இவர் வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்றதுக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்கிறேன். இதோட முக்கியமான கேட்டீங்கன்னா இவங்க கட்சியில இருந்து ஒரு ஆளா முக்கியமான ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பாபு திமுக தூக்கிட்டு ஓகேப்பா இப்போ. சோ அதுக்கு வந்து சொல்றாரு, அதாவது திமுக தலைமை எங்க கட்சியில இருந்து ஒருத்தர் வாரான்னு சொல்லியிருந்தா கூட அவங்க தலைமை ஏத்துக்க கூடாது, நீ வேற எந்த கட்சினாலும் போனா போப்போ, ஆனா என் கட்சிக்கு நீ வராது சொல்லிருக்கணும். ஆனா சொல்லல, இப்ப மட்டும் கோவம் வருது இல்ல. உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் போனான்னு சரி நான் கேட்கிறேன், இவ்வளவு நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் என்ன திமுக மேல உங்களுக்கு பாசம்? திமுகவும் தேவக ஒரே அணியில சேரணும் என்ன வந்திருக்குன்னு கேட்கிறேன். உங்க கட்சியா மதிக்கும், கட்சியில் உள்ள ஆட்கள் தூக்கிட்டாரு, நேரத்துக்கு ஒரு பேச்சு இதுக்கு எப்படின்னு கேட்கிறேன். திருமாவளவுக்கு என்ன வந்து கேட்கிறேன், திமுக எப்படி போனா உங்களுக்கு என்ன கேட்டவன்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு வந்து தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துடக்கூடாது, பாஜக காலம் பண்ணக்கூடாது, ஒரே மத அரசியல். ஏன்னா அவர் இந்த மத அரசியலை மட்டும் வச்சுதான் அவர் கலந்துகிட்டே இருக்காரு திருமாவளவர்கள். சோ வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெளிவா இருக்கணும், திருமாவளவன் அவர்கிட்ட தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். நம்ம திரும்ப நிறைய இடங்கள் தான் சொல்றோம். இப்ப பாத்தீங்கல்ல, அருண் ஐபிஎஸ் நியமிக்க வேண்டாம்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த திருமாவளவன் அடுத்தது மேலதான் நியமிக்க வேண்டிய கட்டாயமே வந்துச்சு. ஏன்னா அதுக்கு இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா திருமாவளவன் ரொம்ப க்ளோஸ். ஆதவர்ஜனா வேற
அதாவது திருமாவளவன் அவர் மேல ரொம்ப ஒரு பாசம் இருக்கனால அவர் சொல்றது அப்படியே அண்ணன் சரினான்னு கேட்டு இங்க வந்து அடுத்த கூட சேர்ந்துறாரு. ஸோ வேற வழி இல்லாம இவங்களுடைய பேச்சை கேட்டு முதலமைச்சர் முதல்ல ஒரு தப்பான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஆனா அதை அவரே திருத்திட்டாரு. அந்த வகையில சந்தோஷம். ஏன்னா எப்பவுமே முதலமைச்சர் விஜய் தன்னந்தனியா தானா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய நிலைப்பாடு. நாம அதான் சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஒரு அழுத்தத்தின் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இவங்களோட தயவு இவங்களுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த இடைத்தேர்தலுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழக மெஜாரிட்டியில் அவங்களுடைய எதிர நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 2 சீட்டுடைய தொல்லையே எல்லாம் போயிடும். எனக்கு தெரிஞ்சு திருமாவளவனுடைய முகத்திலேயே வேற யாரும் நிற்க வேண்டாம். அவரே 4 குறுமேனியா மாத்தி பேசி அவர் முரண்பட்டு நிற்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவர் மேல உள்ள அந்த அபிப்பிராயம் முதல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல அவர் மேல. ஏன்னா அவர் வந்து அப்போ அவரை பத்தி தெரியாதுல்ல அவருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் சொல்றதை கேட்டு ஒரு ஸ்டேட் எடுத்தாரு. இப்போ அதை மாத்திக்கிட்டாரு. திருமாவளவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவர் தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால இனிமேல் எனக்கு தெரிஞ்சு திருமாவளவரை வெளியே அனுப்பிட்டு பாமக உள்ள வர்றதாக தான் நியூஸ் பரவலாக வந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது டிவிக்கு நல்ல காலம் போறது நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த 5 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். அப்படி இல்லாம திருமாவளவர்கள் தொடர்ந்துட்டே இருக்காரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட இந்த கூட்டணி தொடர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நல்லது கிடையாது. ஏன்னா அவர் எப்பவுமே திமுகவுக்கு தான் உண்மையா இருப்பாரு. அது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. சரி, ஓகே, எப்படியோ ஒண்ணு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சுப்பா நம்ம தட்டி தூக்கிட்டா இருப்பா. தப்பு யார் பண்ணாலும் தூக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் தப்பா படிச்சாலும் தூக்கிட்டாரு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பாராட்டி தரணும். ஏதோ ஒரு அர்த்தத்தின் பேர்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அருணைபேசுக்கு பதவி கொடுத்திருந்தாலும் அது ஒரு தப்பா போகுது அப்படின்னு தெரிஞ்சவொன்னு அவர் உடனே தூக்கி அடிச்சார்ல, அந்த வகையில நம்ம பாராட்டுறோம். சரியா? சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. பாய்.